காலையிலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு இப்போமெல்லாம் ஏன்டா மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போமெல்லாம் மழை பகலில் பெய்யாமல் நைட்டு பெஞ்சால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் காய வச்சு எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு தாட்டாகவே தோணவே செய்யுது. இப்பயும் டெய்லியும் ஒரு 5-6 ட்ரெஸ் அவங்களுக்குள்ளது காய வைக்கணும் அப்படிங்கும்போது கஷ்டம்தான் அந்த மழை பெய்யும்போது. அவங்களுக்கு லஞ்சுக்கு வந்து உள்ளி தீயல் வச்சு அதை நல்லா கிளறி இலையில பார்சல் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் அப்பா வந்து இது வந்து கடற்கரையில் பாறை மீன் கொட்டி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இது ஏலத்தில் 250 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. நிறைய கிடச்சிருந்து இந்த தடவை இந்த மீன். கடற்கரை ஓரத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்பம் பிடிச்சி வாங்கிட்டு வந்தது தான். பிடிச்ச உடனே ஏலம் விட்டது அப்படின்னு சொல்லி அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு குழம்புக்குமே. இது வந்து மருந்து குழம்பு வைக்கிறது அப்படின்னா எங்கள் ஊரில் குடிமிளகு குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நல்லாயிருக்கும். குடிமிளகு அப்படின்னா இங்கெல்லாம் கடையில் கிடைக்கும் வந்து மிளகு திப்புளி அப்படி நாட்டு மருந்தெல்லாம் சேர்ந்தது தான். குழம்பு வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் உடம்பு வலி அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. மீன் போட்டு செய்வாங்க, நல்லாயிருக்கும்.